நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பெண்களுக்கு சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் வழங்கும் இந்த சட்ட உரிமைகளை கொண்டுவர டாக்டர் அம்பேத்கர் முயன்றதாகவும், ஆனால் குறுகிய சாதிய மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்டு முந்தைய காங்கிரஸ் அரசு அந்த மசோதாவை ஏற்க மறுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்று கூறியுள்ள அவர், இருப்பினும் 33% இடஒதுக்கீட்டை மகளிருக்கு வழங்கும் இந்த மசோதாவில் பகுஜன் சமாஜ் கட்சி வரவேற்பதாகவும் மாயாவதி கூறியுள்ளார். இதேபோல் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், வரலாற்று சிறப்புமிக்க இந்த மசோதாவை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிக்கு தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் அவர்களின் பங்கேற்பையும் உறுதி செய்வதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தும் ஒரு மைல்கல் சாதனையாக இந்த சட்டம் திகழும் என்றும் பிரதீபா பாட்டீல் புகழாரம் சூட்டியுள்ளார்.